ഈ ഗ്രാമത്തിലുള്ള ആളുകളുടെ കൃഷി മുല്ലപ്പൂവാണ് കേട്ടോ. ഇതുണ്ടോ, മുല്ലപ്പൂ കൃഷിയാണ് ഈ ഗ്രാമത്തിൽ മുഴുവൻ, ഒരുപാടുണ്ട്. നമുക്കിവിടെ ഇതിൻ്റെ ഡീറ്റെയിൽസ് എല്ലാം പറഞ്ഞു തരാൻ പാകത്തിന് ചേട്ടനെ കിട്ടിയിട്ടുണ്ട്. അണ്ണേ, ഇത് എന്താ ഊരണേ? இதா இது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கேஆர்பி அணை பக்கம் அனுமத்தன் கோட்டை. அனுமத்தன் கோட்டை. ஏன் இங்கே எல்லாரும் இந்த மல்லிப்பூ விவசாயம் பண்ணுறாங்க? இந்த இதில் தான் பணம் வருது ஜாஸ்தியா. அப்படியா? அதனால தான் இந்த விவசாயம் பண்ணுறாங்க. ஓ, இதில் பணம் வருதா ஜாஸ்தி? ஆமாம். ஓகே ஓகே. இது வந்து இங்கே என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா? இது பெங்களூர் போகுது. பெங்களூர் போகுதா? பெங்களூர். எத்தனை நாள் நிற்கும் இந்த மல்லிப்பூ? ஒத்த நாள் மட்டுமா? இது ஒரு நாள். இப்போ காலையிலுக்கு இதா மதியம் வெள்ளியம், அதுக்கு மேலே மலர்ந்துடும் இது. ஓகே ஓகே. அப்போ நாளை காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் நாளை கூலிங்கள் வச்சுருந்தாக்க நாளைக்கு காலையில் யூஸ் பண்ணலாம். கூலிங்கள் இல்லைனாக்கெல்லாம் மலர்ந்து அது ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே. இதில் நிறைய பணம் கிடைக்கும் சொல்கிறாரு. எவ்வளோ கிடைக்கும் சொல்ல முடியுமா? இது இப்போ ரேட் வந்து 1500 600 போகுது கிலோக்கு. ஒரு கிலோ 1600 ஒரு கிலோக்கு போகுது. இன்னைக்கு 2 ரூபா கூட விற்கும். சரி, பேசாமல் மல்லிப்பூ விவசாயிக்கு போய்க்கலாம். அப்படிலாம் கிடையாது. இதே அந்த 2 நாள் தான் விற்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கள் 300 400 ரூபாய்க்கு வந்துடும் கேஜி. ஓ ஓகே ஓகே. இப்போ வரலட்சம் பண்டிகை அங்கே, அந்த பண்டிகைனால விற்கிது. ஓ ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் நல்லா போகும். பண்டிகை சீசன் வந்துச்சுனாக்கள் 500 1000 1000 2000 3000 கணக்கில் கூட விற்றுடுது. இங்கே எத்தனை ஏக்கர் இருக்குவாங்க இந்த மாதிரி மல்லிப்பூ எல்லாருக்கும் சேர்ந்து? ஃபுல்லாகவே மல்லிப்பூ விவசாயம் தான் இங்கே. இது ஏக்கரெல்லாம் நிறையா ஒரு 1000 ஏக்கராவுக்கு மேலே இருக்கும். 1000 ஏக்கர் மேலே? ஆமாம் ஆமாம். மல்லி தோட்டமெல்லாம் மிச்சமாக தான் இருக்கும். எங்கள் எடுத்துக்கினே கிருஷ்ணகிரிலேருந்து காவிரிப்பட்டினம் பையூர் இந்த லைன் ஃபுல்லாகவே மல்லி தோட்டம் தான். ஏதோ கொஞ்சம் தான் நெல் விவசாயம். பார்த்தேன். இருக்கிற நெல்லு கூட எல்லாருமே மல்லிப்பூ விவசாயத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். இங்கெல்லாம் நீங்கள் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். எல்லாம் கட்டி நெல் பண்ணி தான் எல்லாம் இந்த கட்டடம் கட்டி மண்ணு கொட்டி மேடு பண்ணி இந்த விவசாயம் பண்ணலான்ட்டு സൂപ്പറാ பண்ணிட்டு இருக்கேன். സോറി, ഞാൻ തമിഴ് സംസാരിക്കുന്നത് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുന്ന തോന്നുന്നു. മലയാളികൾക്ക് തമിഴും അറിയാലോ, അതുകൊണ്ട് തമിഴ് സംസാരിക്കും. അദ്ദേഹം പറയുന്നത് ഇതിന് നല്ല വില കിട്ടുന്നതുകൊണ്ടാണ് ഇവർ മല്ലിപ്പൂ കൃഷി ചെയ്യുന്നത്. பவுடரு சென்ட்டு அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சாயங்காலம் இருக்கிற பூ பூரா அதுக்கு தான் போகுது. ഫോൺ റിംഗ് ആകുമ്പോൾ ഈ മുല്ലപ്പൂ ഇങ്ങനെ മാല ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി മാത്രമൊന്നുമല്ല, ഒരുപാട് കാര്യങ്ങൾക്ക് ഉപയോഗിക്കുന്നുണ്ട് ഇൻഗ്രീഡിയൻസ് ആയിട്ട്, പെർഫ്യൂംസിനും ഒക്കെ. എന്തായാലും കണ്ടപ്പോൾ മുല്ലപ്പൂ കൃഷിയായിട്ട് രസമായിട്ട് തോന്നി, അതുകൊണ്ടൊരു വീഡിയോ എടുത്തതേ ഉള്ളൂ. താങ്ക് യു. അടുത്ത വീഡിയോയിൽ വീണ്ടും കാണാം. ബൈ.